வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். எக்ஸ்பிரஸிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இது கொஞ்சம் ட்ரிக்கியா ஃபீல் ஆகலாம், ஆனா டோன்ட் வரி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி பர்ஃபெக்டா கிளியர் பண்ணிடலாம். நான் ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட 2 கிளாஸ் ஸ்வீட் லைம் சோடா இருக்கு. ஒன்னு ஸ்வீட்டா இருக்கு, இன்னொன்னு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நம்ம டெய்லி பேசும்போது ஸ்வீட், லெஸ் ஸ்வீட், ஸ்ட்ராங் ஆர் வீக் அப்படின்னு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு டாக்டர் இல்லைனா ஒரு கெமிஸ்ட் இந்த ஸ்வீட்னஸை கரெக்டா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணுவாங்க? இங்க தான் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. கான்சென்ட்ரேஷன்றது ஒன்றும் இல்லை, அது கெமிஸ்ட்ரியோட குவான்டிடேட்டிவ் லாங்குவேஜ். ஒரு கொடுத்த சொல்யூஷன்ல எவ்வளோ ஸ்டஃப், அதாவது சொல்யூட் இருக்குன்னு கரெக்டா சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் இது. அப்பதான் நம்ம ப்ரிசைஸ் அண்ட் கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். சரி, இப்போ இதுக்குள்ள போவோம். கரெக்டா சொன்னா கான்சென்ட்ரேஷன்னா என்ன? அட் இட்ஸ் சிம்பிளஸ்ட் அது வெறும் ஒரு ரேஷியோ, அவ்வளவுதான். ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்லயோ இல்ல டோட்டல் சொல்யூஷன்லயோ எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்குன்னு சொல்ற ஒரு சிம்பிள் ரேஷியோ தான் அது. இந்த ரேஷியோ ஐடியாவை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்ணலாம். கான்சென்ட்ரேஷன்றது ஒரு ரூம் எவ்வளோ க்ரௌடடா இருக்குன்னு மெஷர் பண்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ரூம்ல பீப்புள் ஜாஸ்தியாக ஆக அது மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆர் க்ரௌடடா இருக்கும் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ரூம் எவ்வளோ க்ரௌடடா இருக்குன்னு நம்ம பலவிதமா சொல்ல முடியும், சரியா? நம்ம பீப்புள் பர் ரூம்னு சொல்ல முடியும். இது மொலாரிட்டி மாதிரி, அது சால்யூட் பர் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை மெஷர் பண்ணுது. இல்லனா நம்ம பீப்புள் பர் ஃப்ளோர் ஸ்பேஸ்னு சொல்லலாம். இது மொலாலிட்டி மாதிரி, அது சால்யூட் பர் த மாஸ் ஆஃப் ஜஸ்ட் த சால்வெண்ட்டை மெஷர் பண்ணுது. ரெண்டுமே க்ரௌடட்னஸை தான் மெஷர் பண்ணுது, ஆனால் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். அப்போ எதுக்கு நமக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் தேவை? ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் யூனிட்ஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் இல்லைனா கெமிஸ்ட் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு லேப் பெரு ரூம்னு மெஷர் பண்ணிட்டு இன்னொரு லேப் பெர் ஃப்ளோர் ஸ்பேஸ்னு மெஷர் பண்ணா அவங்க ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த லாங்குவேஜ் தான் லேப்ல கேஆஸ் வராமல் தடுக்குது. அண்ட் ஒவ்வொரு யூனிட்க்கும் அதோட ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி டூல் கிட்ல இதுக்கு 4 மெயின் டூல்ஸ் இருக்கு: மொலாரிட்டி, மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் பெர்சென்டேஜ். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் சொல்யூட்டா வேற வேற விஷயத்தோட கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுது. மொலாரிட்டி டோட்டல் சொல்யூஷனை பார்க்கும், ஆனா மொலாலிட்டி வெறும் சால்வெண்டா மட்டும் பார்க்கும். இதனால அவங்க வேற வேற வேலைகளுக்கு கரெக்டா இருப்பாங்க. மொலாரிட்டி லேப்ல ரியாக்ஷன்ஸ்க்கு சூப்பர், ஆனா மொலாலிட்டி டெம்பரேச்சர் மாறும்போது பெட்டர். வாங்க ஒவ்வொன்றை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மொலாரிட்டி கேபிட்டல் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ற யூனிட் இதுதான். ஏன்னா லேப்ல நம்ம லிக்விட்ஸை வால்யூம் வச்சு தான் மெஷர் பண்றோம். இதோட டெஃபினேஷன் என்னன்னா மோல்ஸ் ஆஃப் சால்யூட் பர் லீட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது டோட்டல் சொல்யூஷனோட வால்யூம். ஒரு ஸ்பெஷல் வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க் எடுத்து அதுல உங்க சால்யூட்டை போட்டு அப்புறம் கரெக்டா 1 லிட்டர் மார்க் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது மொலாலிட்டி, ஸ்மால் எம் வச்சு சொல்லுவோம். இது மோல்ஸ் ஆஃப் சால்யூட் பர் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். பெரிய டிஃப்ரென்ஸை கவனிச்சிங்களா? இங்கே நம்ம சால்வெண்ட்டோட மாஸை மட்டும்தான் கேர் பண்ணுறோம். ஒரு வெயிங் ஸ்கேலில் கரெக்டாக 1 kg வாட்டர் மெஷர் பண்ணி அப்புறம் அதில் உங்கள் சால்யூட்டை ஆட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிற சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல். என்ன, வால்யூம் ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஆகும், ஆனால் மாஸ் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மூணாவதா நம்மக்கிட்ட இருக்கிறது மோல் ஃப்ராக்ஷன். கிரீக் லெட்டர் சீல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது இன்னொன்று சிம்பிள், யூனிட்லெஸ் ரேஷியோ. இது கேட்குற கேள்வி சிம்பிள் தான். சொல்யூஷன்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ்லையும் என் சல்யூட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ ஃப்ராக்ஷன். ஒரு பை சார்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, சல்யூட்டோட ஸ்லைஸ் எவ்வளோ பெருசு. இது பார்ட்டிகல்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதுனால கேஸ் லாஸ் அண்ட் வேப்பர் பிரஷர் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியா பெர்சன்டேஜ் கான்சென்ட்ரேஷன். இது நீங்க டெய்லி லைஃப்லையும் மெடிசின்லையும் பார்க்க வாய்ப்பு இருக்கிற யூனிட். சிம்பிளா 100 பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குன்னு சொல்லும். இதை மாஸ் பை மாஸ், மாஸ் பை வால்யூம் இல்லனா வால்யூம் பை வால்யூம்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதனால இது சாலன் சொல்யூஷன்ஸ் ஆர் ஃப்ரூட் ஜூசஸ் மாதிரி விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேஷனை சொல்றதுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவ் அண்ட் பிராக்டிக்கலான ஒரு வழி. சரி, இங்க தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே குழம்புற இடமும் இதுதான். மொலாரிட்டியில R இருக்கு, லீட்டர்ல இருக்கிற மாதிரி. இது அந்த சொல்யூஷனோட வால்யூம் பத்தி பேசுது. மொலாரிட்டியில L இருக்கு, இது வேற. இது அந்த சால்வெண்டோட மாஸ் பத்தி பேசுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மொலாரிட்டியில அந்த டினாமினேட்டர்ல சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஆனா மொலாலிட்டியில அந்த டினாமினேட்டர் வெறும் சால்வெண்ட் மட்டும்தான். இப்போ ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல இந்த நம்பரை பார்த்துருக்கலாம், 5% W/V. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு குளுக்கோஸ் IV ட்ரிப் அதிகமா 5% W/V சொல்யூஷனா தான் இருக்கும்.
இந்த W/Vன்றது வெயிட் பை வால்யூம்க்கு ஷார்ட் ஃபார்ம். என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு 100 ml ஆஃப் சொல்யூஷன்லையும் கரெக்டாக 5 grams ஆஃப் குளுக்கோஸ் டிசால்வ் ஆயிருக்கு. இவ்ளோ ப்ரிசைஸான கான்சென்ட்ரேஷன் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கிரிட்டிக்கல் லைஃப் சேவிங் சிச்சுவேஷன்ஸில் யூஸ் ஆகுதுன்னதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப டைல்யூட் சொல்யூஷன்ஸ்க்கு மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கொஞ்சம் சொல்யூட் ரொம்ப கம்மியாக தான் வால்யூமை ஆட் பண்ணும். ஸோ டோட்டல் சொல்யூஷன் வால்யூமும் சால்வெண்ட் வால்யூமும் நிறைய சேமாக இருக்கும். ஆனால் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ்க்கு அவங்க வேல்யூஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குதுன்னா அதிகமான சொல்யூட் நிறைய வால்யூமை ஆட் பண்ணும், அது மொலாரிட்டியோட டினாமினேட்டராக மாற்றிடும். ஆனால் மொலாரிட்டியோட டினாமினேட்டரான மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டை மாற்றவே மாத்தாரு. சரி, உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு ஒரு குவிக் 3-step பிளான் இங்க இருக்கு. முதல்ல கோர் ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன்றது வெறும் ஒரு சிம்பிள் ரேஷியோ, சொல்யூட்டை எது கூடயோ கம்பேர் பண்றோம். ரெண்டாவது, அந்த கீ அனாலஜியை மனசுல வச்சுக்கோங்க. அதை க்ரௌட் டென்சிட்டியை வேற வேற வழிகளில் மெஷர் பண்ற மாதிரி நினச்சிக்கோங்க. மூணாவது, அந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ற 5% குளுக்கோஸ் IV ட்ரிப். இந்த 3 பாயிண்ட்ஸை மாஸ்டர் பண்ணுங்க அண்ட் கான்சென்ட்ரேஷன் டாபிக்கே உங்களுக்கு ரொம்ப லைட்டா ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். யூவ் காட் திஸ். ஆல் தி பெஸ்ட்.